நெல்லை தாமிரபரணி ஆற்று வெள்ளமானது நாணல்காடு பகுதிக்குள் புகுந்துள்ளது. இதனால் 500க்கும் மேற்பட்டோர் அந்த கிராமங்களில் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுடலைமணி இணைகிறார். வணக்கம் சுடலைமணி. அங்குள்ள மக்களை மீட்பதற்காக மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனரா? அது பற்றின தகவல்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா ஜெயஸ்ரீ. அதாவது தற்போது கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அதிக அளவில் பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த காட்சி என்பது தாமிரபரணி கரையோரம் உள்ள வள்ளநாடு அருகே உள்ள நாணல்காடு கிராமம். இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் மழை வெள்ள நீர் என்பது அதிக அளவில் வந்துள்ளது. மேலும் அருகே தாமிரபரணி ஆறு இருக்கின்ற காரணத்தினால் தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் மற்றும் காட்டாற்று வெள்ள தண்ணீர் என்பது வெகு விரைவாக இந்த ஊருக்குள் புகுந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள் மேட்டு பகுதிக்காக சென்றுள்ளனர். ஆனால் தற்போது இந்த மேட்டு பகுதியும் தாண்டி இந்த தண்ணீர் என்பது வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் தற்போது தவித்து வருகின்றனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த வெள்ளக்காட்டு பகுதிக்குள் கிராமத்துக்குள் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போது பேரிடர் மீட்பு குழுவிற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் முறையாக போன் தொடர்பு கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைக்கிறது. ஆனால் மற்றொரு தரப்பில் பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு செல்ல உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் அவர்கள் தற்போது இளைஞர்கள் ஆங்காங்கே தத்தளித்து இடம் தேடி தற்போது எங்கு பாதுகாப்பான இடம் எங்கு இருக்கிறது என்பது தேடும் காட்சிகளை நாம் தற்போது அதில் காண முடிகிறது. இருந்தாலும் மழை நீரை பொறுத்தவரை இந்த பகுதியில் சுமார் 70% வீடுகள் என்பது 70% மூழ்கிய நிலையிலே காணப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். தொடர்ந்து விரைந்து மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறையும் அதிகாரிகளும் தமிழக அரசும் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.